ஹலோ பசங்களா, நான் ஸ்ரீகிருஷ்ணா NIT திருச்சியிலேருந்து. இன்னைக்கு +4 மார்க் சீரீஸில் வெக்டர் அல்ஜிப்ரா சாப்டர்லேருந்து கிராஸ் ப்ராடக்ட்டையும் டாட் ப்ராடக்ட்டையும் சேர்த்து கேட்குற ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வியில் என்ன இருக்குன்னா, ஏ ஒரு வெக்டர் 2i cap minus 7j cap plus 5k cap, பி வந்து ஒரு வெக்டர் i cap plus k cap, சி வெக்டர் வந்து i cap plus 2j cap minus 3k cap. கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர் கிராஸ் ஏவும் சி கிராஸ் ஏவும் ஈக்குவல், ஆர் டாட் பி ஈக்குவல் டு 0. கேள்வியில் நம்மள மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்படி இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். ஆர் கிராஸ் ஏ ஈக்குவல் டு சி கிராஸ் ஏனா நம்ம அதை ரீஅரேஞ்ச் பண்ணி ஆர் மைனஸ் சி கிராஸ் ஏ ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாமா? ஸோ இப்படி எழுதணும்னா என்ன அர்த்தம்? ரெண்டு வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 0 வருதுன்னா ஒரு வெக்டரை வந்து நம்ம ஸ்கேலார் டைம்ஸ் அதர் வெக்டர் எழுதலான்றது தானே. ஸோ நம்ம இதை r minus c equal to lambda times a அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு r மட்டும் எடுத்துக்கணும்னா r is equal to c plus lambda a. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ நம்ம அடுத்து r டாட் b equal to 0. ஸோ இது வச்சு நம்ம பார்க்கணும்னா நம்ம r c plus lambda a எடுத்துப்போம். நம்ம b யோட இதுக்கு டாட் ப்ராடக்ட் எழுதலாம். ஸோ நமக்கு என்ன வரும்னா c plus lambda a டாட் பி ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இங்கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். சி என்னது? ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் ஏ வந்து 2i கேப் மைனஸ் 7j கேப் ப்ளஸ் 5k கேப். இதோட டாட் ப்ராடக்ட் ஆஃப் பி. ஸோ ஐ கேப் ப்ளஸ் k கேப். இப்போ நம்ம இதில் ஐ கேப் காம்பனன்ட்ஸ்லாம் தனியாக எடுத்தோம்னா நமக்கு 2 lambda ப்ளஸ் 1 இன்டூ ஐ கேப் ப்ளஸ் 2 மைனஸ் 7 lambda இன்டூ ஜே கேப் ப்ளஸ் 5 lambda மைனஸ் 3 இன்டூ கே கேப். இதோட ஐ கேப் ப்ளஸ் கே கேப். ஸோ நமக்கு டாட் ப்ராடக்ட் 0 வரணும்னா என்ன பண்ணணும் தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஐயோட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு ஜேயோட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு கேயோட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஐயோட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 lambda ப்ளஸ் 1, அங்கே ஜேயோட கோஎஃபிஷியன்ட் 0. ஸோ இது 2 மைனஸ் 7 lambda இன்டூ 0 0 ப்ளஸ் 5 lambda மைனஸ் 3 இன்டூ 1. இது நமக்கு 0ன்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ லாம்டாவுக்கு சால்வ் பண்ணோம்னா நமக்கு 7 lambda minus 2 equal to 0ன்னு வரும். ஸோ lambda is equal to 2/7. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம ஆர் வெக்டரை இவாலுவேட் பண்ணலாம். ஸோ ஆர் வெக்டர் என்ன வரும்னா c plus 2/7 டைம்ஸ் a. ஸோ c என்னது? i cap plus 2j cap minus 3k cap. அப்புறம் a into 2/7 வந்து 4/7 i cap minus 2j cap plus 10/7 k cap. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 11/7 i cap plus 0j cap plus 10/7 k cap minus 21/7 k cap. ஸோ 11/7 i cap minus 11/7 k cap. ஸோ இதுதான் நம்மளோட ஆர் வெக்டர். ஸோ இதோட மேக்னிடியூட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டர்னு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம இங்கே அப்ளை பண்ணோம்னா ரூட் ஆஃப் 11/7 ஸ்கொயர் ப்ளஸ் 11/7 ஸ்கொயர், ஜே கேப்போட காம்பனன்ட் 0. ஸோ இது ரூட் 2 இன்டூ 11/7. ஸோ இந்த கேள்வியோட ஆன்சர் இது. ஸோ நம்ம போன கேள்வி பார்த்த மாதிரியே இன்னொரு சம் பார்க்கலாம். ஸோ இங்கே ஏ கேப் வந்து ஐ கேப் ப்ளஸ் 2k கேப், பி வெக்டர் வந்து ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப், சி வெக்டர் வந்து 7i கேப் மைனஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா ஆர் கிராஸ் பி ப்ளஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் டு 0, r dot a equal to 0,
நம்மள r.c கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம போன கேள்வி எப்படி போட்டோமோ அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த கேள்வியை சால்வ் பண்ணி ஹோம்ஒர்க்காக சால்வ் பண்ணி கமெண்ட்ஸில் ஆன்சர் போடுங்க. உங்களுக்கு வெக்டர் அல்ஜிப்ரால வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். தேங்க்யூ ஃப்ரம் டீம் இக்னைட்.